தளபதி விஜய் அவங்க அம்மா ஷோபாக்காக சென்னை கொரட்டூர்ல இருக்கிற அவரோட சொந்த நிலத்துல சாய்பாபா கோயில் கட்டியிருக்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கோவிலுக்கு ராகவா லாரன்ஸ் இன்னைக்கு போயிருக்காரு. கோவிலை எல்லாம் சுத்தி பார்த்து சாய்பாபாவை வணங்கிட்டு வந்திருக்காரு. இந்த வீடியோவை லாரன்ஸ் ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு நண்பன் விஜய் கட்டின சாய்பாபா கோயிலுக்கு அவங்க அம்மா கூட போயிருந்தேன். நான் ராகவேந்திரா சுவாமிக்கு கோயில் கட்டினப்போ ஷோபாமா கோயிலுக்கு வந்து ஒரு பாட்டு பாடி அருள் பாலிச்சாங்க. இன்னைக்கு நான் அவங்க கோயிலுக்கு அவங்க கூட போனது சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு கோயிலை கட்டினதுக்கு நண்பன் விஜய்க்கு நன்றி. இந்த கோவிலுள்ள நான் ரொம்ப தெய்வீகத்தையும் ரொம்ப மன நிறைவையும் உணர்ந்தேன். எல்லாருமே இந்த கோவிலுக்கு போய் ஆசீர்வாதத்தை பெறுங்க அப்படின்னு ரொம்ப எமோஷனலா ராகவா லாரன்ஸ் சொல்லியிருக்காரு. இந்த பாபா கோயில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாபா வந்து நேச்சுரலாக தத்துரூபமாக இருப்பார். நம்ம பார்க்கும்போதே நம்மளுடைய மேக்னெட் அப்படியே இழுக்கும் நம்ம சாமி. சார் இது வந்து இந்த கோயில் கட்டினோன்னே பட் நாங்கள் எப்படியோ எல்லாம் மயிலாப்பூரில் எல்லா இடத்துலையும் கோயில் இருக்குது, அதே மாதிரி தான் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் இந்த பூஜை பண்ணுறதெல்லாம் சீரடியிலேருந்து வந்திருக்காங்க டைரெக்டாக. அங்கேருந்தே வந்திருக்காங்க. அங்கே இங்கே ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. இவங்க வந்து அங்கே தான் தங்குறாங்க. இவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவும் சீரடியிலேருந்து அங்கே என்னென்ன பூஜை எப்படி நடக்குமோ அதே பேட்டர்னில் இங்கேயும் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. அது அதனோட பிரான்ச் மாதிரி தான் இருக்குது. ஸோ சேம் லைக் அங்கே எத்தனை மணிக்கு போனால் இதே 9 மணிக்கு இங்கே பண்ணுறாங்க. ஓகே, மக்களையும் நல்லா கவனிக்கிறாங்க. பொதுமக்களுக்கு அது ஒரு கிஃப்ட் மாதிரி அவர் கொடுத்தது இந்த பாபா கோயில். கிஃப்ட் மாதிரி. ஆமாம், இது ஒரு மக்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்காரு இது கோயில். ஓகே, அது பாராட்டத்தோட விஷயந்தான். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். சரி, விஜய் சாருக்கு. அதான் நான் ஒரு அமைதியான இடம். ஓகே ஓகேங்களா, அமைதியை தேடி நம்ம எல்லாரும் இருக்கோம். ஓகே, கோயில் வந்து உட்காந்துட்டு போகிறோம், அவ்வளோதான். ஓகே, ஓவரால் ஒரு நல்ல விஷயம். நல்ல விஷயம், சந்தோஷமாக மன நிறைவாக நிறைவாக இருக்குது.